Dear students, human resource management. Now we are going to discuss about various tests, especially personality test and its types. Okay, dear students, before that, what is the meaning of personality test? Personality test is nothing but it refers to the test conducted to find out the non-intellectual traits of a candidate, namely temperament, emotional response, capability, and stability. There is no right or wrong answer in this test. Okay, ஸோ இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது அறிவுத்திறன் சாராத அறிவுத்திறன் இல்லாத மற்ற விஷயங்களில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது நம்ம வைக்க போகிறோம். அதான் ஆளுமை திறன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், எந்த அளவுக்கு இவங்க மேனேஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இதில் நேம்லி டெம்பரமெண்ட் எப்படி அவங்க இருக்காங்க, அடிக்கடி ஃப்ளெக்சிபிள் ஆகிறாங்களா, மாறுறாங்களா, இல்லை ஒரே கருத்தில் அப்படியே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி டெஸ்ட் பண்ணிக்கிறது. எமோஷனல் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற டெஸ்ட் பண்ணிக்கிறது. கேப்பபிலிட்டி, அவங்களுக்கு உண்டான கெப்பாசிட்டி அப்படிங்கிறது என்ன, அவங்க சொல்கிற விஷயங்கள்லாம் எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்க, நிலைத்த தன்மையாக இருக்காங்க, ரைட்டுன்னா ரைட்டு, தப்புன்னா தப்பு அப்படின்னு சொல்லி எப்படி ஸ்டெபிலிட்டியாக இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி டெஸ்ட் பண்ணுற ஒரு டெஸ்ட்டு தான் அந்த பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ திஸ் டெஸ்ட் ரெஃபர்ஸ் டு த டெஸ்ட் கண்டக்டட் டு ஃபைண்ட் அவுட் த non-intellectual traits of a candidate, namely temperament, emotional response, capability, and stability. There is no right or wrong answer in this test. இந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இது ரைட் இது ராங் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. ஓகே, ஸோ திஸ் டெஸ்ட் மே பி கண்டக்டட் ஃபோர் மெத்தட்ஸ். தட் ஒன் இஸ் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். அந்த ஆளுமை திறன் டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டு டெஸ்ட் அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். எந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட்டு பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது. அப்போது பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஃபஸ்ட்டில் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்கா. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் மெஷர்ஸ் ஏ கேண்டிடேட்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா chosen by him or her so that organization can assign the job suited to his or her in them. ஒரு பர்டிகுலர் கேண்டிடேட்டு எந்த ஏரியாவில் அவங்க ஸ்பெஷலைஸாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரி அவங்க ஜாப்பு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எம்பிஏ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் அவங்க தெளிவாக பார்ப்பாங்க. ஸோ எம்பிஏ படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா எந்த ஏரியாவில் ஸ்பெஷலிஸ்ட்டோ, மார்க்கெட்டிங்கில் இருக்கியா அல்லது வேரியஸ் எலிமெண்ட்ஸில் இருக்கீங்களா அப்படிங்கிறத பார்த்து அந்த லைன்ஸை நம்ம கொடுக்கலாம். ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் படித்த ஒரு கேண்டிடேட் அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்ஸ் பார்க்குறக்கு நம்ம அந்த ஒர்க்கு அசைன் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி அவங்க எந்த ஏரியாவில் எந்த ஃபீல்டில் ஸ்பெஷலைஸாக இருக்காங்களோ அந்த ஃபீல்டுக்கு அவங்க ஒர்க் அசைன் பண்ணுறது. இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கு பேர் இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் டெஸ்ட் மெஷர் ஏ கேண்டிடேட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஏ பர்டிகுலர் ஏரியா chosen by him or her so that organization can assign the job suited to his or her in term. Okay, then second type of test is personality inventory test. personality inventory test. இந்த personality inventory test அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு கேண்டிடேட் அட்மினிஸ்ட்ரேஷன் லெவலில் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் சொல்கிறது. அப்போது அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்காங்க அப்படின்னா இன்டர்பெர்சனல் ரேப்பர்ட் எப்படி இருக்குது, டாமினன்ஸ் எப்படி இருக்குது. ஓகே, அந்த பெர்சனல் ஒரு எம்ப்ளாயிகிட்ட, ஒரு சூப்பர்வைசர் ஒரு லேபர்கிட்ட எப்படி கான்டாக்ட் வச்சுக்கிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எப்படி பழகுறாங்க, அவங்களுடைய நிர்வகிக்கும் திறன் எப்படி இருக்குது, ஆளுமை திறன் எப்படி இருக்குது. ஓகே, அவங்க பேசுகிறது எப்படி இருக்குது, பேசுகிற விஷயங்கள் மற்றவங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி இருக்குது, அதாவது அதிகாரத்தோட வேலை வாங்கிறது அப்படிங்கிறது. ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கை எப்படி இருக்குது, அப்புறம் அவருடைய சைன் அந்த அத்தாரிட்டி தகுந்த மாதிரி அவருடைய கெப்பாசிட்டியெல்லாம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கிற இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியோ செக் பண்ணுற மாதிரியோ வைக்கிற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் தான் பர்சனாலிட்டி இன்வென்ட்ரி டெஸ்ட் அப்படிங்கிறது. இது ஒன்றும் இல்லை. திஸ் டைப் ஆஃப் டெஸ்ட் ரெஃபர்ஸ் டு standardized questionnaire is administered to the candidate to find out traits like interpersonal rapport, dominance, introvertness, extrovertness, self-confidence, lawyer sign quality, etc.
இதில் கொஸ்டினர் அப்படிங்கிறது ஒன்று தந்துடுவாங்க. கொஸ்டினர் அப்படின்னா ஒரு கேள்வித்தாள் தான். கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அவங்க ஆன்சர், நம்ம ஆன்சர் ஃபில் பண்ணணும். அப்போது இதை வச்சு அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இப்படியெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்டாண்டர்டைஸ்டு கொஸ்டினர் கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ அதை ஃபில்லப் பண்ணும்போது அந்த கேண்டிடேட்ஸ் பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இன்டர்பெர்சோனல் ராப்பர்ட்டு, டாமினன்ஸு, இன்ட்ராவெர்ட்னஸ்ஸு, எக்ஸ்ட்ராவெர்ட்னஸ்ஸு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸு, லோயர் சைன் குவாலிட்டி, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ திஸ் test assesses the reliability and innate characters of the candidate concerned. இந்த டெஸ்ட் எதுக்காக அப்படின்னா அவருடைய ரிலையபிலிட்டி, அவருடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்குது, அதே மாதிரி அவருடைய கேரக்டர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த டெஸ்ட் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகே, தென் பெர்சனாலிட்டி டெஸ்ட் தேர்ட் டைப் இஸ் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் ஆர் தெமட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட். ஓகே, இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மற்றவங்களோட எப்படி பழகிறாங்க, இவர் சொல்கிறது எப்படி இருக்குது, எப்படி பழகிறாங்க, ஒரு விஷயத்தை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, அதாவது சிம்பிளாக சொல்லணும், குறைவாக பேசணும், ஆனால் அவங்களுக்கு புரியணும். ஸோ அந்த மாதிரி இன்டர்ப்ரிட்டேஷன் எப்படி இருக்குது, ஒரு டிரான்சாக்ஷனுக்கு நரேஷன் எப்படி தர்றாரு, விளக்கம் எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி தர்றாரு அப்படிங்கிறத பற்றி சொல்கிற செக் பண்ணுற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் தான் இந்த ப்ரொஜெக்டிவ் ஆர் தேமட்டிக் அப்ரிசியேஷன் டெஸ்ட்டு. இதை பார்த்தாலே பிக்சர்ஸ் பார்த்தோ அல்லது ஃபிகர்ஸ் பார்த்தோ இவர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கறது. ஓகே, ஸோ திஸ் டெஸ்ட் நத்திங் பட் this projective test or thematic appreciation test measures the candidate's values, attitude, apprehensive personality, etc. Out of the interpretation or narration given by the candidate to the pictures, figures, etc. Pictures பார்த்தோ figures பார்த்தோ சொல்லணும். shown to him the test situation. ஓகே, இந்த டெஸ்ட்டுக்கு பேர் ப்ரொஜெக்டிவ் டெஸ்ட் அப்படின்னு சொல்கிறது. தென் லாஸ்ட் டைப் ஆஃப் டெஸ்ட் இன் பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது சொல்லுவோம். ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது மாரலாக எப்படி இருக்குது, மாரலாக எப்படி இருக்காங்க, உங்களுடைய வேல்யூஸ் என்ன, சமுதாயத்தில் அவங்க எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அதை வந்து செக் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் டெஸ்ட்டு தான் ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படிங்கிறது. திஸ் டெஸ்ட் மெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் டெண்டன்சிஸ் டுவேர்ட்ஸ் த பீப்புள், சுச்சுவேஷன், ஆக்ஷன் அண்ட் ரிலேட்டட் திங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிளாக morally study, value study, social responsibility study expresses attitude test and like are conducted to measure the attitude of the candidate. அவருடைய தனிப்பட்ட வகையில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறதுக்காக செக் பண்ணுற ஒரு டெஸ்ட்டுக்கு பேர் தான் ஆட்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது. ஓகே, தென் இது 4 டைப்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த டெஸ்ட்டில் வருது. இது பர்சனாலிட்டி டெஸ்ட்டில் வர பர்சனாலிட்டி டெஸ்ட்டு 4 டைப்ஸாக கண்டக்ட் பண்ணலாம். தென் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் interest test, second one is personality inventory test, third one is projective test or thematic appreciation test, fourth one is attitude test. Okay, then interview அப்படிங்கிறது அடுத்த நெக்ஸ்ட் ப்ராசஸ். இன்டர்வியூ நிறைய டைப்ஸ் இருக்குது. இப்போது நம்ம படிச்சுட்டு இருக்கிறதே வந்து பார்த்துட்டு இருக்கிற லெசன்ஸ் அப்படிங்கிறது டாபிக் எது அப்படின்னா செலெக்ஷன் ப்ராசஸில் படிச்சுட்ருக்கோம். செலெக்ஷன் ப்ராசஸில் அப்ளிகேஷன் கொடுக்குறது, அப்புறம் அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறது, அப்புறம் செலெக்ஷன் டெஸ்ட்டை பற்றி இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். டெஸ்ட்டு முடிஞ்ச உடனே அடுத்த ப்ராசஸ் என்ன சொல்லுவோம், 4th ப்ராசஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்டர்வியூ. ஓகே, ஸோ அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க, அப்ளிகேஷன் போடுறாங்க, கரெக்டான அப்ளிகேஷன் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறாங்க, அது செகண்ட் ஸ்டேஜு. தேர்டு அவங்கள செக் பண்ணுறதுக்காக ஒரு டெஸ்ட்டு வைக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டு இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து 4th ஸ்டேஜ் இஸ் இன்டர்வியூ. ஓகே, ஸோ இன்டர்வியூ இஸ் நத்திங் பட், இன்டர்வியூ அப்படின்னா என்னது, இன்டர்வியூ அப்படின்னா நேருக்கு நேராக பேசிக்கிறது, அதுதான் இன்டர்வியூ அப்படிங்கிறது. ஸோ ஒரு வேலை தேடுபவர் வேலை கொடுக்குற ஒரு போர்டுக்கிட்ட அவங்க ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்கிறது, இதுக்கு பேர் தான் இன்டர்வியூ அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் இன்டர்வியூ. 4th ஸ்டேஜ் செலெக்ஷனுக்கு அடுத்து வர்றது 4th ஸ்டேஜ் அப்ளிகேஷன் செலெக்ஷனுக்காக வர்றது. அதாவது மெயின் செலெக்ஷன் இல்லை, இந்த அப்ளிகேஷன் இந்த கேண்டிடேட் நம்ம கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க இல்லையா. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் இன்டர்வியூ. த டேர்ம் இன்டர்வியூ ஹேஸ் பீன் டெரிவேட் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் வேர்ட் என்டர் வயர், VOIR, அந்த வயர் அப்படிங்கிற வேர்டு தான், அதிலிருந்து தான் இந்த இன்டர்வியூ அப்படிங்கிற வேர்டு வந்தது, ஃப்ரெஞ்சு வேர்டு. இட் மீன்ஸ் டு கிளிப்ஸ் ஆர் டு சி ஈச் அதர், மற்றவங்க நேருக்கு நேராக பார்க்குறது. ஓகே,
right? In other words, interview reference a face-to-face interaction between the interviewer and interview. Okay, யார் அவங்கள, அதாவது வேலை தேடுபவர் இருக்கார் இல்லையா, அவர் வேலை கொடுக்குறவர். ஸோ நேருக்கு நேராக பேசிக்கிறது. அக்கார்டிங் டு ஸ்காட் அண்ட் அதர்ஸ், an interview is a purposeful exchange of ideas. ஒரு இன்டர்வியூவோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ரெண்டு பேர்த்துக்குள்ள, அதாவது இன்டர்வியூவில் பங்கேற்றுக்கு ஒரு வேலை கொடுக்குற, அவர் இன்டர்வியூ பண்ணுவார், ரெண்டு பேர் நிறைய ஐடியாஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், த ஆன்சரிங் த கொஸ்டின்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பிட்வீன் டூ ஆர் மோர் பர்சன்ஸ். ஓகே, கம்யூனிகேட் பண்ணுறது, கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ணுறது, ஓகே, நியூ ஐடியாஸ் ஷேர் பண்ணிக்கிறது, இதெல்லாமே இன்டர்வியூவோட மெயின் பர்பஸ். ஓகே, தென் திஸ் இன்டர்வியூ டிவைடட் வேரியஸ் டைப்ஸ். ஓகே, அந்த டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ தான் சார்ட்டில் கொடுத்துருக்கோம். இதில் 10 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஸ்க்ரீனிங் அண்ட் டெலிஃபோன். ஸ்க்ரீனிங் அண்ட் டெலிஃபோன், ஸ்க்ரீனிங் அண்ட் டெலிஃபோன் ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவோம், முன்னாடியே பார்க்குறது. அதுக்கடுத்து டெப்த் இன்டர்வியூ, தென் வீடியோ இன்டர்வியூ, ஃபோர்த் ஒன் இஸ் குரூப் இன்டர்வியூ, ஃபிஃப்த் ஒன் இஸ் பேனல் இன்டர்வியூ, சிக்ஸ்த் ஒன் இஸ் preliminary interview, then stress interview, structural or guided planned interview, unstructured interview, behavioral interview. ஓகே, இப்படி மாற்றி மாற்றி உங்களுக்கு வரும். சரி, நம்ம let us see types of interview one by one. ஓகே, first type of interviews, first type of interview என்ன type of interview அப்படின்னா, preliminary interview. Okay, so what is the meaning of preliminary interview? முன்னாடியே preliminary interview அப்படிங்கிறது என்னது, முன்னாடியே முன்கூட்டி வைக்கிற இன்டர்வியூ. அதாவது மெயின் இன்டர்வியூக்கு முன்னாடியே இந்த நிறையா கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு நிறைய கேண்டிடேட்ஸ்லேருந்து கரெக்டான கேண்டிடேட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறது. ஸோ இதுலேயே மேக்ஸிமம் கேண்டிடேட் எலிமினேட் ஆயிடுவாங்க. ஓகே, ஸோ இந்த இதுக்கு பேர் தான் ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்கிறது. திஸ் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு நோ த ஜென்ரல் சூட்டபிலிட்டி ஆஃப் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹேவ் அப்ளைட் ஃபார் த ஜாப். டீம் ஆஃப் எக்ஸ்பர்ட்ஸ் கண்டக்ட்ஸ் தயர் இன்டர்வியூ primarily to eliminate those who unqualified and unfit candidates. இந்த ப்ரிலிமினரி இன்டர்வியூவில் உங்களுக்கு யாரெல்லாம் அன்குவாலிஃபைடோ, ஸோ அன்ஃபிட்டாக இருக்காங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெளியில் வந்துடுவாங்க, எலிமினேட் ஆயிடுவாங்க. திஸ் ஹெல்ப்ஸ் த எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் டு கட் காஸ்ட் அண்டு டைம் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். இதில் மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, ஸோ அதுக்கு டைமும் உங்களுக்கு சேவ் ஆகு, அதே மாதிரி பணமும் சேவ் ஆகும். ஓகே, ரைட். இது ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் இன்டர்வியூ, ப்ரிலிமினரி இன்டர்வியூ. இதில் 6th கொடுத்துருக்காங்க. ஓகே, ரைட். தென் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பிளானட் இன்டர்வியூ. ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இப்படித்தான் அப்படின்னு சொல்லி வருது, பிளான் பண்ணது. ஓகே, ஸோ அந்த டைப் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு தகுந்த மாதிரி இன்டர்வியூ நடத்துறது. ஓகே, அப்படின்னா வாட் ஆர் த மீனிங் ஆஃப் திஸ் ஸ்ட்ரக்சர்டு கைடட் அண்ட் பிளானட் இன்டர்வியூ அப்படின்னா, a series of questions to be asked by the interviewer are pre-prepared by the interviewer and only these questions are asked in the interview. ஒரு செலக்டட் கொஸ்டின்ஸ் ஏற்கனவே அங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ வர்றவங்ககிட்ட கேட்பாங்க. இதுக்கு பேர் ஸ்ட்ரக்சர்டு கைடட் ஆர் பிளானடு இன்டர்வியூ. ஓகே, அல்டிமேட்லி இன்டர்வியூஸ் ஆர் ரேங்க்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஸ்கோர் ஏர்ன்டு பை த கேண்டிடேட்ஸ் இன் தி இன்டர்வியூ. அப்போது ஒவ்வொரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணும்போது அவங்களுடைய மார்க் போட்டு ரேங்க் எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லி அங்கே ஃபைனலாக செலக்ட் பண்ணுவாங்க. இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூக்கு பேர் ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பிளானடு இன்டர்வியூ. ஓகே, தென் இப்போ ஸ்ட்ரக்சர்டு பார்த்துட்டோம். அதுக்கடுத்து என்னவா இருக்குது, அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ. அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படிங்கிறது இதில் எப்படின்னா வரலாம். இதில் உங்களுக்கு ஃப்ரீயாக ஃப்ராங்காக வந்து இன்டர்வியூ வைக்கலாம். முன்னாடி டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர்டு கைடடு பிளானடு இன்டர்வியூவில் வந்து ஏற்கனவே கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாத்துக்கும் அதே கொஸ்டின்ஸ் தான் வரும். இது அன்ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ அப்படிங்கிறது இட் இஸ் பேஸ்ட் ஆன் த சர்க்கம்டன்சஸ் அட் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் என்ன கொஸ்டின்ஸ் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது, எப்படின்னா மாறலாம். ஓகே, திஸ் இஸ் குவைட் கான்ட்ரரி டு ஸ்ட்ரக்சர்டு இன்டர்வியூ.
atmosphere for free and frank interaction is created in the interview environment. There is no pre-prepared questions. இதில் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்காது. ஸோ இன்டர்வியூயர்ஸ் determine the suitability of the candidates based on their response to the random questions raised in the interview. ரேண்டமாக கொஸ்டின்ஸு கேட்பாங்க. ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ பேர் unstructured interview. Then fourth type of interview is in-depth interview. டெப்த்து ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஒர்க்குக்கு போனால் அந்த ஃபீல்டில் டெப்த்தாக இன்டர்வியூ பண்ணுவாங்க. ஃபார் டீச்சரு, ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு, அல்லது ஒரு குறிப்பிட்ட லெவலில் ரொம்ப ஃபேமஸான ஒர்க்கில் அப்படின்னா டெப்த் நாலேஜ் அதுக்கு இருக்கணும், இருந்தால் தான் அந்த வேலையை செய்ய முடியும். அப்படிங்கும்போது டெப்த் இன்டர்வியூ தான் சூட்டபுளாக இருக்குது. ஓகே, தென் this interview is conducted to the test level of knowledge of interview in a particular field of intensively and extensively. ஒரு குறிப்பிட்ட ஃபீல்டில் என்ன அளவுக்கு நாலேஜ் இருக்கோ இன்டென்சிவ்லி அண்டு எக்ஸ்டென்சிவ்லி. ஓகே, ஸோ அந்த கம்பெனிக்குள்ளேயோ அல்லது வெளி நாலேஜோ, ஸோ ஜென்ரல் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த பர்டிகுலர் ஃபீல்டில் செக் பண்ணுற ஒரு டைப் ஆஃப் இன்டர்வியூ தான் டெப்த் இன்டர்வியூ. Thus interview helps the interviewers to learn about the candidate's expertise and practical exposure with respect to his or her area of specialization. ஓகே, ஸோ எதுக்காக அப்படின்னா அவங்களுடைய ஸ்பெஷலைஸ் ஃபீல்டில் வந்து எப்படி இருக்காங்க, எந்த அளவுக்கு எக்ஸ்பர்டைஸாக இருக்காங்க, ப்ராக்டிக்கல் நாலேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி செக் பண்ணிக்கலாம். இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ பேர் டெப்த் இன்டர்வியூ. ஓகே, தென் அனதர் டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறது பேனல் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த பேனல் இன்டர்வியூ அப்படிங்கிறது வேறு a group of people interview the candidate. It is called பேனல் இன்டர்வியூ. பேனலில் நிறைய பேர் இருப்பாங்க. இன்டர்வியூ பண்ணுறதுக்காகவே ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதில் ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. இன்டர்வியூ போகிறவர் வந்து அந்த 7-8 பேர் ஒரு குரூப்பில் என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். ஸோ அதில் ஒரு பேனலில் 10 பேர் இருக்காங்கன்னா 10 பேர் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு அந்த இன்டர்வியூ போகிறவர் பதில் சொல்லியே ஆகணும். ஓகே, ஸோ இந்த டைப் ஆஃப் பேர் பேனல் இன்டர்வியூ. ஓகே, usually panel comprises chairperson, subject experts, psychological experts, representative or minorities, under privileged groups, nominees of higher bodies and so on. இதில் நிறைய பேர் வரலாம். All panel members ask different type of questions on general areas of specialization of the candidates. ஸோ அந்த பேனல் இருக்கிற மெம்பர்ஸு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அவங்க எதில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின்ஸே கேட்பாங்க. ஈச் அண்ட் எவரி மெம்பர் அவார்ட்ஸ் மார்க்ஸ் ஃபார் கேண்டிடேட் செப்பரேட்லி. ஸோ ஒவ்வொரு பேனல் இருக்கிற மெம்பர்ஸு ஒவ்வொருத்தர் அவங்களுடைய சப்ஜெக்டில் அவங்களுடைய ஸ்பெஷலைசேஷனில் மார்க் ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஃபைனலாக ரேங்க் கால்குலேட் பண்ணுறதுக்காக. ஓகே, அட் த எண்ட் த மார்க்ஸ் அவார்டட் பை ஆல் த மெம்பர்ஸ் ஆர் அக்ரிகேட்டட் அண்ட் த கேண்டிடேட்ஸ் த ரேங்க்டு அக்கார்டிங்லி. ஓகே, ஸோ ஃபைனலாக எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டாக எல்லா பேனல் மெம்பர்ஸுடைய ரேங்க் என்ன மார்க் என்ன அப்படின்னு கேட்டு ஃபைனலாக ஒரு ரேங்க் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. This method eliminates bias in selection process. It ensures more reliability in the selection of the candidates. ஸோ இந்த இது வந்து அந்த கேண்டிடேட்ஸு எல்லா ஏரியாவிலிருந்து ஸ்பெஷலைஸ்லேருந்து வர்றதுனால தேவையில்லாத கேண்டிடேட் இதில் எலிமினேட் பண்ணிடுவாங்க. ஓகே, ஸோ இதில் ரிலையபிலிட்டி நல்ல நாலேஜ் இருக்கிற பர்சன், நல்ல நம்பிக்கை இருக்கிற பர்சன் மட்டும்தான் இதில் செலக்ட் பண்ண முடியும். ஓகே, ரைட். இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ பேர் பேனல் இன்டர்வியூ. தென் ட்ரஸ் இன்டர்வியூ. ட்ரஸ் அப்படின்னா மன அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, மனநிலையை பற்றி சொல்கிற ஒரு டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறது தான் இது. ஸோ அவருடைய எமோஷனல் எப்படி இருக்குது, ஸோ எந்த அளவுக்கு அவர் இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர்றாரு அப்படிங்கிறத பற்றி எமோஷனல் பேலன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு இன்டர்வியூ தான் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ அப்படிங்கிறது. ஓகே, திஸ் டைப் ஆஃப் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் டு டெஸ்ட் த டெம்பரமெண்ட் அண்ட் எமோஷனல் பேலன்ஸ் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூடு. ஸோ அவங்களோட எமோஷனல் பேலன்ஸ் செக் பண்ணுறதுக்காக வைக்கிற இன்டர்வியூ. த இன்டர்வியூவர் டெலிபரேட்லி கிரியேட்ஸ் ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷன் பை டைரக்டிங் த கேண்டிடேட்ஸ் டு டூ irrational and irritating activities. They assess the suitability of the candidates by observing the reaction and response of the candidates to the stressful situations. ஸோ அவருடைய ரியாக்ஷன் என்ன, கஷ்டமான சூழ்நிலையில் எமோஷனலாக அவருடைய ரியாக்ஷன் என்ன, ஸ்ட்ரெஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறாரு, என்ன டிசிஷன் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் அதில் தெரிஞ்சுக்கலாம்.
mostly this type of interview is conducted for recruiting sales representatives, staffs and defense and law enforcement agencies. ஸோ லா சம்மந்தமான விஷயங்கள் இருக்கிறது அந்த டைப் ஆஃப் பர்சனுக்கு சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க இல்லையா, அவங்க போய் கஸ்டமர்கிட்ட கோவப்பட்டு பேசிடக்கூடாது, இருக்கிற கஸ்டமரை வந்து இழந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக அவங்களுக்கு இந்த ட்ரஸ்ட் இன்டர்வியூ அப்படிங்கிறது அவங்களுக்கு சூட்டபுளாக இருக்கிற ஒரு இன்டர்வியூ. இவங்க வந்து எமோஷனல் பேலன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக மோஸ்ட் சூட்டபுளாக இருக்கிறது சேல்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் லீகல் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ். ஓகே, தென் அனதர் டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறது டெலிஃபோன் இன்டர்வியூ. டெலிஃபோன் இன்டர்வியூ அப்படிங்கிறது இப்போ ஃபேமஸாக இருக்கிற ஒரு இன்டர்வியூ தான். எப்படி ஃபோன்லேயே வந்து இன்டர்வியூ பண்ணிக்கிறது. அப்போது அந்த எங்கே இருக்காரோ ஒரு இன்டர்வியூ எடுக்கிறவர், இன்டர்வியூ கொடுக்குறவர் எங்கே இருந்தாலும் கூட ஃபோன் மூலிமா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதனால் டைமு உங்களுக்கு சேவ் ஆகு, அமௌண்ட்டும் சேவ் ஆகும். ஓகே, இதில் வேணுங்கிற விஷயங்கள் எல்லாமே ஃபோன்லேயே கேட்டுக்கிறது. வேர் த கேண்டிடேட்ஸ் லைவ் ஃபேர் அவே ஃப்ரம் த ஆர்கனைசேஷன். ஓகே, ரொம்ப தூரத்தில் இருக்கார். அண்ட் ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு அட்டன் த ப்ரிலிமினரி இன்டர்வியூ. ஸோ முன்னாடியே வைப்பாங்க இல்லையா, வேலைக்கு இன்டர்வியூ வைக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு டெஸ்ட் ஒன்று வைப்பாங்க. அதை ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபோன்லேயே முடிச்சுக்கிறது. அப்போது மெயின் இன்டர்வியூக்கு மட்டும் கால் பண்ணி நேரில் டைரெக்டாக அட்டன் பண்ணுற மாதிரி தந்துடுறது. அப்போது அப்ளிகபிள் கேண்டிடேட்டு, அதாவது எஃபிஷியன்சி கேண்டிடேட்டு இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு வருவாங்க. இல்லை அப்படின்னா அந்த டெலிஃபோன் இன்டர்வியூவோட முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அன்எஃபிஷியன்ட் பர்சன் எலிமினேட்டட் at the first stage of telephone interview. Okay, so that the candidates live far away from the organization and find it difficult to attend the preliminary interview for various reasons. Telephone interview அப்படி preliminary interviewக்கு வரல அப்படின்னா கூட டெலிஃபோன் இன்டர்வியூ ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ டெலிஃபோன் இன்டர்வியூ இஸ் கண்டக்டட் பை சம் ஆர்கனைசேஷன் டு எலிமினேட் அன்ஃபிட் அண்ட் அன்சூட்டபிள் கேண்டிடேட்ஸ் அட் த preliminary stage itself. முதல்லையே வந்து எலிமினேட் பண்ணிக்கலாம். ஓகே, தென் அனதர் டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஆன்லைன் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி ஆன்லைன் இன்டர்வியூ அப்படிங்கிற எப்படி அப்படின்னா வாட்ஸ்அப்பில், வீடியோ காலில், ஸ்கைப்பில், விசாட்டில், கூகுள் டியோவில், வைபரில் அதுலேயே இன்டர்வியூ பார்த்துக்கிறது. இதில் டைமும் சேவ் ஆகி டெக்னாலஜி வச்சுட்டு ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால அந்த கிளியரன்ஸு உங்களுக்கு டைரெக்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. வீடியோ கால் அப்படின்னா டைரெக்டாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஆன்லைன் இன்டர்வியூ? டியூ டு ட்ரமெண்டஸ் growth in information and communication technology, these days interviews are conducted by means of internet via Skype, WeChat, Google Duo, Viber, WhatsApp or video chat applications. இது எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகுது. This enables the interviewers to conduct interview with the candidates living far away places. This saves a lot of time. இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறது லாட் ஆஃப் டைம், நிறைய டயத்தை சேவ் பண்ணு. அண்ட் ஆல்சோ மணி அண்ட் எனர்ஜி போத் த எம்ப்ளாயர்ஸ் ஆர்கனைசேஷன் அண்ட் த கேண்டிடேட்ஸ். ஸோ எம்ப்ளாயர்ஸ் அந்த ஆர்கனைசேஷனுக்கு சரி, அப்புறம் இன்டர்வியூக்கு வர்றாங்க இல்லையா அவங்களுக்கும் சரி, ரெண்டு பேருக்குமே டைமு மணி எல்லாமே வேஸ்ட் ஆகிறது தடுக்கு. இந்த டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறது ஒரு நல்ல மெத்தடு தான் ஆன்லைன் இன்டர்வியூ. தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இன்டர்வியூ மெத்தட். தென் குரூப் இன்டர்வியூ அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் திங். ஒரு குரூப்பாக இன்டர்வியூ பண்ணுவாங்க, அதில் அவங்கவுங்க ஐடியா சொல்லிக்கலாங்க. அப்படி ஐடியா சொல்லும்போது அவங்களுடைய டேர்ன் வரும்போது பேசிக்கலாம், அல்லது ஒவ்வொருத்தருக்கு பார்ட்டிசிபேட் அந்த அளவுக்கு பண்ணுறாங்கன்னு கடைசியாக ரேங்க் போட்டு கால்குலேட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இதுக்கு பேர் குரூப் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி சொல்கிறது. குரூப் இன்டர்வியூ இஸ் ஏ ஸ்க்ரீனிங் ப்ராசஸ் வேர் மல்டிபிள் கேண்டிடேட்ஸ் ஆர் இன்டர்வியூட் அட் த சேம் டைம். நிறைய குரூப்பாக மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து ஒரே நேரத்தில் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கிற இன்டர்வியூ பேர் தான் குரூப் இன்டர்வியூ. இந்த குரூப் இன்டர்வியூ எப்படி நடக்கு? குரூப் இன்டர்வியூ இஸ் a good time saving type of interview. Instead of spending 5 hours interviewing 5 candidates individually, 1 hour can be spent interviewing them in a group. ஸோ ஒரு மணி நேரத்தில் அவங்க முடிக்கிற மாதிரி பார்ப்பாங்க. சம்டைம் பர்டிகுலர் டாபிக் இஸ் given to the group. ஒரு பர்டிகுலர் டாபிக் கொடுத்துருவாங்க, அண்ட் தே ஆர் ஆஸ்க்டு டு டிஸ்கஸ் இட். உங்கள் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி சொல்லுங்கள்.
அப்படின்னு சொல்லிடுவாங்க. த காம்பிடன்சி ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் குரூப் assessed by cleanly observing the participation of members in the discussion. ஸோ யார் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த இன்டர்வியூ நடத்துவாங்க. ஓகே, இதுக்கு பேர் குரூப் இன்டர்வியூ அப்படின்னு பேர். தென் அனதர் டைப் ஆஃப் இன்டர்வியூ, லாஸ்ட் டைப் ஆஃப் இன்டர்வியூ அப்படிங்கிறது வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ. ஸோ எங்கேயோ இருந்து வாட்ஸ்அப் கால் மூலிமா, வீடியோ கால் மூலிமா ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிற மாதிரி பண்ணுற ஒரு இன்டர்வியூக்கு பேர் தான் வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த இன்டர்வியூ இப்போ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் வீடியோ கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, தென் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ அப்படின்னா, வீடியோ கான்ஃபரன்சஸ் இன்டர்வியூ இஸ் சிமிலர் டு ஃபேஸ் இன்டர்வியூ தான். வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ இஸ் கைண்ட் ஆஃப் கான்ஃபரன்ஸ் கால் தட் கனெக்ட் த கேண்டிடேட் வித் கம்பெனிஸ் லொக்கேட்டட் அக்ராஸ் வேரியஸ் ஜாக்ரஃபீஸ். எங்கிருந்தாலே அந்த வீடியோ கால் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் லைக் டெலிஃபோன் கால், a வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ ஹேஸ் மல்டி பாயிண்ட் which allows 2 or more people in different location to participate in the interview process. ஒரே டயத்தில் நிறைய பேர் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்குது. இப்போது இதில் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா, நியூஸில் கூட நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இல்லையா, அதான் அடிக்கடி வந்து அவங்க விவாதம் பண்ணிக்குவாங்களே, அந்த மாதிரி இதுக்கு பேர் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ. So conferencing interview has multi-point which allows 2 or more people in different location to participate in the interview process. The interview can be conducted from a desktop at work and home computer or smartphone or a tablet. Okay, so tabலையோ இந்த சின்ன இது இருக்கு இல்லையா, டேபு, டெஸ்க்டாப்பு, வீட்டில் இருக்கிற மினி கம்ப்யூட்ரு, ஹோம் கம்ப்யூட்டர், இதிலிருந்து நம்ம வீடியோ கான்ஃபரன்சிங் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இன்டர்வியூவோட டைப்ஸு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் செலெக்ஷன் ப்ராசஸில் ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் பிளாங்காக இருக்குது. செகண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டனைசிங் த அப்ளிகேஷன் வந்து அலசி ஆராயிறாங்க. தேர்ட் ஸ்டெப் அப்படிங்கிறத செலெக்ஷனில் நிறைய டெஸ்ட்டு வைக்கிறாங்க. ஃபோர்த்து அந்த செலெக்ஷன் டெஸ்ட்டில் வந்தவங்க அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது இன்டர்வியூ. இப்போ இன்டர்வியூவோட ப்ரொசீஜர் தான் இது. ஓகே, இதில் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து ஃபைனலாக ஒரு டெஸ்ட் ஒன்று இருக்குது. சரியா, டெஸ்ட் அப்படிங்கிறத விட எக்ஸாமினேஷன் ஒன்று இருக்குது. அது என்ன எக்ஸாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகைன் ஐ ரிமைண்ட் த டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ. ஓகே, ஹியர் ஃபஸ்ட் பாயிண்ட் இஸ் ப்ரிலிமினரி இன்டர்வியூ. ஓகே, முன்கூட்டியே வைக்கிற இன்டர்வியூ. ஸோ அதை பற்றின நாலேஜ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு இன்டர்வியூ தான் ப்ரிலிமினரி இன்டர்வியூ அப்படிங்கிறது. தென் செகண்ட் ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆர் கைடட் ஆர் பிளானட் இன்டர்வியூ. தேர்ட் ஒன் இஸ் அன்ஸ்ட்ரக்சர்ட் இன்டர்வியூ. ஃபோர்த் ஒன் இஸ் இன் டெப்த் இன்டர்வியூ. ஃபிஃப்த் ஒன் இஸ் பேனல் இன்டர்வியூ. சிக்ஸ்த் ஒன் இஸ் ஸ்ட்ரெஸ் இன்டர்வியூ. செவன்த் ஒன் இஸ் டெலிஃபோன் இன்டர்வியூ. எயித் ஒன் இஸ் ஆன்லைன் இன்டர்வியூ. நைன்த் ஒன் இஸ் குரூப் இன்டர்வியூ. 10th one is video conferencing interview. Okay, shall we go to the next type of process part? Next type of process is physical examination or medical examination. ஸோ இதில் எல்லாம் செலக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஃபைனலாக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட் அப்படிங்கிறது ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் ஒன்று பார்ப்பாங்க. ஓகே, இந்த டெஸ்ட் பேர் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன். ஓகே, ரைட். The last technique used in selection process is medical examination. This is the most important step in selection. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, பிகாஸ் a person of poor health cannot work competently and any investment on him may go waste. ஒரு தப்பான அன்ஹெல்த் இருக்கிற பெர்சனுக்கு ஜாப் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பூரா வேஸ்ட் ஆயிரு. ஓகே, அதனால் இந்த டெஸ்ட் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னாலும் கூட நிறைய டெஸ்ட்டு ஹெல்த் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்ப்பாங்க, ப்ரைவேட்லேயும் பார்ப்பாங்க. இது இம்பார்ட்டன்ட் ஒன் திங். ஃபிசிக்கலாக எப்படி இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணுற ஒன் டைப் ஆஃப் எக்ஸாம். தென் unable to discharge duties efficiently on medical grounds. In other words, it determines an applicant's physical ability to perform a specific job. ஒரு பர்டிகுலர் ஜாப்புக்கு நிச்சயமாக ஃபிசிக்கலி அவங்க அபிலிட்டியாக இருக்கணும். ஓகே, ரைட். அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ஆஃப் த கேண்டிடேட் அண்டர் செலெக்ஷன் டு த ஜாப் கன்சர்ன்டு. அந்தந்த ஜாப்புக்கு தகுந்த மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். தென் செகண்ட் ஒன் இஸ்
to protect the existing employees of business organization from the infectious diseases likely to spread by the candidate selected. ஏற்கனவே அவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் கரெக்டாக இருக்காரா அல்லது ஏதாவது இந்த கொரோனா வைரஸ் மாதிரி ஏதாவது பரப்பி விட்டுருவாரா, அந்த மாதிரி டிசீஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ் likely to be spread by the candidate selected. ஓகே, செலக்டான கேண்டிடேட்ஸ் அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, தென் to check excessive expenditure in the treatment of selected employee after placement. செலக்ட் பண்ணியாச்சு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இல்லாதவங்களை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் பிளேஸ்மெண்ட்டுக்காக அவரோட உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நிறைய அமௌண்ட் செலவு பண்ண முடியாது. ஸோ அதை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி டெஸ்ட்டு. என்னது, ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆர் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் டெஸ்ட். தென் அடுத்த ப்ராசஸ் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் செக். ஒருத்தருக்கு ஒரு ப்ரைவேட் கன்சர்ன்லேயோ ஒருத்தர் ஒரு பப்ளிக் கன்சர்னில் ப்ரைவேட் கன்சர்ன்லேயோ ஒரு பெரிய கம்பெனிலேயோ வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெஃபரன்ஸ் கேட்பாங்க. நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆகும்போது அதில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. எங்கே உங்களோட வேலை செஞ்சவங்க 2 பேர்த்த கொடுங்க அப்படின்னு 2 பேர்த்த நேம் அட்ரஸ் ஃபோன் நம்பரெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி நம்ம ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்தா நம்மளை பற்றி அவங்கக்கிட்ட விசாரிப்பாங்க. அவங்ககிட்ட விசாரிப்பாங்க ஃபோன் பண்ணி, இவங்க எப்படி இருக்காங்க, அவங்களுடைய பிஹேவியர் என்ன, அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, எப்படி வேலை செய்வார், அவர் எந்த மாதிரி குணநலன்கள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ நம்ம ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்து ஒரு 2 பேர் ரெஃபர் பண்ண சொல்லுவாங்க. அந்த ரெஃபரன்ஸ் செக் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட் ஒன் திங். இதுவும் செலெக்ஷன் ப்ராசஸில் இருக்குது. ஓகே, ஸோ ரெஃபரன்ஸ் செக் இஸ் டன் நோ ரிலையபிலிட்டி அண்ட் trustworthiness of the candidate. Usually, application blank contains a column for the candidate to furnish the list of person to be contacted to for reference purpose. ஸோ அப்ளிகேஷன் பிளாங்க்லேயே இருக்குது, அப்ளிகேஷன்லேயே ஒரு 2 பேர்த்த ரெஃபரன்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா எம்ப்ளாயர் ஆர்கனைசேஷன் யூஸ் டு சென்ட் எய்தர் ஸ்டாண்டர்டைஸ்டு ஃபார்ம் டு ரெஃபரன்சஸ் to request them to write in detail about certain behavioral traits of candidate under selection like conduct, character, attitude, behavior, value system, etc. இதெல்லாம் தெரிஞ்சதுக்காக அவங்க அதில் அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. The selection decides the selection worthiness of the candidate based on the reference and the recommendation given by the referees. ஸோ இவங்களை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதை கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ரெஃபரன்ஸ் செக் இஸ் த ஒன் பாயிண்ட் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ். ஓகே, தென் இதெல்லாம் நல்லவங்க வல்லவங்க இவங்க கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னோடனே இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு போகுது. அடுத்த ஸ்டேஜ் அப்படிங்கிறது அந்த பேனல் இருக்காங்க இல்லையா, செலெக்ஷன் பேனல் இருக்கிறவங்க கமிட்டிக்கு போவாங்க. எப்படி, அப்ரூவல் பை ஹை அத்தாரிட்டிகிட்ட அப்ரூவல் வாங்கினாங்க, இவங்களை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரூவல் ஒன்று வாங்கணும். Selection committee sends the list of candidates selected with some candidates kept in waiting list for approval by higher authority like chairman, HR director, CEO and the like. ஸோ யாரெல்லாம் ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்களோ அவங்ககிட்ட லிஸ்ட் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. யார், இந்த செலெக்ஷன் கமிட்டி. ஸோ இவங்களையெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இவங்களையெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி லிஸ்ட் ஒன்று சென்ட் பண்ணுவாங்க. அது மோஸ்ட்டாக யாருக்கு அனுப்புவாங்க அப்படின்னா அந்த கம்பெனியோட சேர்மனு, ஹியூமன் ரிசோர்ஸ் டைரக்டரு, சிஇஓ இவங்களுக்கெல்லாம் அனுப்புவாங்க. ஒன்ஸ் த லிஸ்ட் இஸ் அப்ரூவ்டு பை த செலக்டட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் ஃபைனல் இன்டர்வியூ. ஸோ அந்த ஹையர் அத்தாரிட்டி அலோவ் பண்ண அவங்க லிஸ்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் ஃபைனல் செலெக்ஷனுக்காக கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் ஃபைனல் செலெக்ஷன். ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது பெரிய லெவலில் நடக்கிற இன்டர்வியூ. இதில் எல்லா ப்ராசஸ்ஸு எக்ஸாம் வச்சு டெஸ்ட்டு வச்சு எல்லா ப்ராசஸ் முடிஞ்சோடனே ஃபைனலாக செலெக்ஷன் பண்ணுறதுக்காக வைக்கக்கூடிய ஒரு டெஸ்ட்டு. ஓகே, ஃபைனல் செலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னா the successful candidates who passed through various stages of selection process will be called for final interview. The candidates briefly about the rules and regulations of the organization. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்காக தெரிஞ்சுக்கணும், ஆர்கனைசேஷன் கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும், ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கணும், ட்ரெஸ் கோடு, எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயீஸு, ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் ஃபார் கேரியர் க்ரோத் எக்ஸட்ரா. ஓகே, இது எல்லாம் பற்றி அங்கே டிஸ்கஸ் பண்ணுவாங்க. கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அதனுடைய கல்ச்சர் என்ன, ரிப்போர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு, ட்ரெஸ் கோடு எப்படி இருக்குன்னு. இந்த ட்ரெஸ் கோடு அப்படின்னா யூனிஃபார்ம், எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் எம்ப்ளாயர், ஒரு முதலாளி என்ன
வேலை கொடுக்குறவர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இதில் பேசுவாங்க. ஓகே, இது சேலரி பற்றியும் பேசுவாங்க இதில் ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது. ஸோ அட் த எண்ட் ஆஃப் த ஃபைனல் இன்டர்வியூ ஈவன் த கேண்டிடேட் அண்டர் செலெக்ஷன் இஸ் அலோவ்டு ஃப்ரீடம் டு சீக் கிளாரிஃபிகேஷன் ஆர் மேக் ஹிஸ் ஓன் டிமாண்ட்ஸ் இஃப் எனி. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் சொன்ன உடனே இந்த வேலையை இன்டர்வியூ போயிருக்கார் இல்லையா, ஸோ அவங்களுக்கு நீங்கள் ஃப்ரீடமாக டிசைட் பண்ணுங்கள், உங்களுக்கெல்லாம் இந்த கண்டிஷன்ஸு அக்செப்ட் பண்ணுற மாதிரி தான் இங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அப்படி. ஸோ அந்த இன்டர்வியூக்கு போனவர் சரி அப்படின்னு சொல்லி அவங்க அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைனல் செலெக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடும். ஓகே, ஸோ அங்கே அக்செப்ட் பண்ணவங்களுக்கு அடுத்த டைப் ஆஃப் ஸ்டேஜ் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தருவாங்க இல்லையா, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் தர ஒரு ஸ்டேஜ் தான் கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஒரு எம்ப்ளாயிக்கு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி இது, இத்தனை வருஷம் ஒர்க் பண்ணணும், இவ்வளோ உங்களுக்கு சேலரி, இவ்வளோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு அப்படிங்கிற பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இதில் இருக்குது. அதுவும் ஒரு அக்ரிமெண்ட் தான், 2 பேர் சைன் பண்ணாலே அக்ரிமெண்ட் தானே. ஸோ லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட். ஓகே, after the final selection process is completed, certain documents are expected to be signed both by the organization and the candidate. 2 பேருமே சைன் பண்ணணும். Hence there is need for preparing a contract of employment. இதில் என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்னு அப்படின்னா, பேசிக் இன்ஃபர்மேஷன் which need to be included in a written contract of employment varies according to the level of the job பற்றி ஃபுல்லாக இருக்குது. Generally it details like ஃபஸ்ட்டு ஜாப் டைட்டில், என்ன ஜாப் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இருக்குன்னு, டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குன்னு, ஸ்கேல் ஆஃப் பே அலவன்சஸ், இன்க்ரிமெண்ட்ஸ் பற்றி சொல்லியிருக்குன்னு, ஒர்க்கிங் ஹவர்ஸ் பற்றி சொல்லியிருக்குன்னு, டேட் வென் கண்டினியூஸ் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் ஸ்டார்ட்ஸ் அண்ட் பேசிஸ் ஃபார் கால்குலேட்டிங் சர்வீஸ் இருக்குன்னு, தென் ஒர்க்கிங் ரூல்ஸு, தென் கிரீவன்ஸ் ப்ரொசீஜர், கோரிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரொசீஜர், கோரிக்கைகள் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற ப்ரொசீஜர், தென் டிசிப்ளின் பற்றி ப்ரொசீஜர், தென் ஸ்பெஷல் டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸு. ஓகே, ஸ்பெஷல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரிலேட்டிங் டு ரைட்ஸ், இதை பற்றி எல்லாமே அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குது. ஸோ இது எம்ப்ளாயி 2 பேர், வேலை பெறுபவர் வேலை தருபவர் 2 பேரும் சைன் பண்ணி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காப்பி வச்சுக்குவாங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த செலெக்ஷன் ப்ராசஸ். ஒரு செலெக்ஷன் பண்ணுறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ லாஸ்ட் கிளாஸ் இதை பற்றி தான் எடுத்தோம், இந்த கிளாஸ் இதை பற்றி தான் இருக்கும். ஸோ செலெக்ஷன் பண்ணுறதுக்காக இருக்கிற பாயிண்ட்ஸே வந்து கிட்டத்தட்ட 2 கிளாஸ் நம்ம எடுக்க வேண்டியது இருக்குது. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன் திங், நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். ஓகே, ஒன்ஸ் அகைன் அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுவோம். என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸில். ஸ்டெப்ஸ் இன் செலெக்ஷன் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இஸ் அப்ளிகேஷன் blank, செகண்ட் ஒன் இஸ் ஸ்க்ரூட்டனைசிங் த அப்ளிகேஷன், தேர்ட் ஒன் இஸ் செலெக்ஷன் டெஸ்ட்டில். செலெக்ஷன் டெஸ்ட்டு கிட்டத்தட்ட 8 டெஸ்ட் இருக்குது. அது முடிஞ்சோடனே உங்களுக்கு தேர்டு இன்டெலிஜென்ட் டெஸ்ட் அப்படின்னு இருக்குது. தென் ஜட்ஜ்மெண்ட் டெஸ்ட்டில் பர்சனாலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரியுது. அப்புறம் இன்டர்வியூவில் தான் இந்த 10 டைப்ஸ் ஆஃப் இன்டர்வியூ இருக்குது. அப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் மெடிக்கல் எக்ஸாமினேஷன், then reference check, approval by higher authority, final selection, last one is contract of employment. Okay, thank you students.